Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களோட ஐடி பாத்தீங்கன்னா பிரியா அப்படிங்கற நேம்ல இருந்து மேரேஜ் ஆகி 4.5 வருஷம் கழிச்சு நான் பிரெக்னன்ட் ஆகி நான் வந்து இப்போ எனக்கு வந்து கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்கு. வி blessed girl baby அப்படினு சொல்லிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்க மேரேஜ் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா ட்ரீட்மென்ட் எடுத்துர்க்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் பாத்தீங்கன்னா ட்ரீட்மென்ட் எடுத்துர்க்காங்க. கல்யாணம் ஆகி 4.5 வருஷம். அதுல 3 வருஷத்துல வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துர்க்காங்க. 17 தடவை பாத்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஒரு தடவை ஐயுஐ பண்ணிருக்காங்க. 17 தடவை ஃபாலிகுலர் ஸ்டடினா நினைச்சு பாருங்க எவ்வளவு இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க, எவ்வளவு டேப்லெட், எவ்வளவு ஹார்மோன் டேப்லெட், எவ்வளவு ஸ்கேன், எவ்வளவு செலவு, எவ்வளவு அலைச்சல். எனக்கு வந்து நினைக்கவே முடியல. 17 தடவை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாம போயிருக்கு. அவங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்ல. பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்திருக்கு. நம்ம சேனல்ல ஒரு 3 மாசம் அந்த நம்ம சேனல்ல சொல்லிருக்க கூடிய டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பிரெக்னன்ட் ஆகி இப்போ அவங்களுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப வந்து தேங்க் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும், இந்த டைம்ல பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சம்டைம்ஸ் தோணும் போட்ட டாபிக்கே போடுறோமே, ஒரே கண்டென்ட் போடுறோமே, நம்ம ஒரே மாதிரி 4 வருஷம் 5 வருஷம் வீடியோ போடுறோமே அப்படின்னு சம்டைம்ஸ் டவுன் ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு போடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி சில கமெண்ட் வந்து பார்க்கறதுனால தான். ஸோ வந்து நம்மனால தான் ஆனாங்களா இல்லையான்றது பட் நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறது அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குதுன்னும் போது நம்ம கண்டிப்பாக அதை போடலாம் அப்படின்றதுனால தான் நான் இன்னும் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஹாய் அக்கா, நான் இந்த மெசேஜ் டைப் பண்ணேன். பல மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணேன். பிகாஸ் ஜூலை 19 வி blessed girl ஆஃப்டர் 4.5 இயர்ஸ். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. மேரேஜ் ஆன 3rd மந்தில் இருந்து ட்ரீட்மெண்ட் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய செலவு பண்ணிட்டோம். பட் நோ ரிசல்ட். 1 டைம் ஐயுஐ பண்ணியிருக்கேன். 7 டைம் ஃபாலிகுலர் ஸ்டடி லேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. லிட்ரலி ஐ ஆம் க்ரையிங் நவ். அவ்வளோ ஹாப்பி இந்த மெசேஜ் பண்ணுறேன். இதுக்கு ஃபுல் ரீசன் வந்து நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சொன்ன சீட் சைக்கிளிங், க்ளோ வாட்டர் அண்டு வெந்தய டீ இதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணினேன். ஜஸ்ட்டு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணினேன். உடனே கன்சீவ் ஆகிட்டேன். நான் 3 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சென்னையில். பட் 1 டைம் கூட நான் கன்சீவ் ஆகலை. எங்கள் லைஃப்கே ஒரு மீனிங் கொடுத்து இருக்கீங்க. உங்களுக்கு தேங்க்யூன்னு ஒரு வேர்ட் சொல்ல முடியாது. லைஃப் லாங் ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு யூ. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு பேபி வரும்னு. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தோம். காட் மாதிரி நீங்கள் எங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் 100 வருஷம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சொல்கிறத கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 17 டைம் அதாவது 17 டைம்ஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அவங்க கிட்டத்தட்ட குழந்தையே வராது, நாங்கள் வந்து குழந்தை வரும்னு கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி 1 or 2 டைம் ஃபெயிலியர் ஆனாலே ஹோப் கம்மியாகிடும். என்னடா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணால் குழந்தை தங்கலைன்னு. பட் இவங்க வந்து 17 தடவை பண்ணியிருக்காங்க, ஐயுஐ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆனாலும் ஹோப்போட பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க யாரோ யூடியூப்பில் ஏதோ ஒரு ரெமெடி போடுறாங்க சீட் சைக்கிளிங், இது எதுக்கு போய் பார்த்துட்டு நம்ம இத்தனை மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியே நமக்கு குழந்தை தங்கலை, இதுலேயே தங்கிற போகுது அப்படின்னு நினைக்காம அவங்க ஹோப்போட அகெயின் சீட்ஸ் வாங்கி அதை கரெக்டாக 4 சீடு வாங்கி அதை எடுத்து வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. 2 மாதம் தான் எடுத்திருக்காங்க, ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நம்ம மெடிசன் மூலமாக, இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணுறதுக்கும் நேச்சுரலி நமக்கு வந்து ரெமிடிஸ் எடுத்து ஆரோக்கியமான முறையில் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா. இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றது மேஜிக் தான். நான் சீட் சைக்கிளிங் வந்து நிறைய ப்ரெக்னன்சி வீடியோ பார்த்துருக்கோம்ல. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. சீட் சைக்கிளிங் 4 வகையான சீடு, ஃப்ளாக்ஸ், பம்கின், எள்ளு, சிசமி 4 சீடு. சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ரீ அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்கனாலே வரும். யூடியூப்பில் நிறைய வீடியோ. இந்த 4 விதமான விதைகளை வாங்கி பிரித்து நீங்கள் வந்து எடுக்கணும் இந்த சீடு. இது வந்து ரொம்ப நல்லது. மெயினாக பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே இந்த வெந்தய டீ, க்ளோ வாட்டர் வந்து ஓவலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீர் கட்டியை கரைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை தான் இந்த சிஸ்டர் எடுத்திருக்காங்க. இது கூடவே ஹெல்தி ஃபுட் எடுங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுங்க, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட் எடுங்க, நெல்லிக்காய் எடுங்க, ஆரஞ்சு எடுங்க, சியா சீட்ஸ் எடுங்க, பாதாம் எடுங்க, பச்சைப்பயிர் எடுங்க, காராமணி எடுங்க, செவ்வாழைப்பழம் எடுங்க, கீரை எடுங்க, உலர் திராட்சை எடுங்க, வால்நட் எடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. க்ரீன் கலர் இருக்கக்கூடிய காய்கறிகள் ரெகுலராக சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.